بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 இரவுகளை உயிர்ப்பித்தல் என்ற வரிசையில் 27வது இரவில் லைலத்துல் கத்ரை மிகவும் எதிர்பார்க்கத்தக்க ஓர் இரவில் அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ரினுடைய இரவினை அடைந்து அந்த இரவிலே நின்று வணங்குவதனூடாக யாருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறானோ அப்படி பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நாம் யூதர்கள் என்றால் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன, அவர்களுடைய அடிப்படையான நம்பிக்கைகள் என்ன என்கிற ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் வரலாறு நடிகிலும் யூதர்கள் செய்த சதி முயற்சிகள், அந்த சதிகளுக்கு பின்னால் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள், அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்கிற ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்து இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற யூதர்கள் நபிமார்களுக்கும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கும் பல்வேறு விஷயங்களில் மாறு செய்தார்கள் என்பதை நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம். பல நபிமார்களை கொலை செய்தார்கள், நபிமார்களுக்கு எதிராக சதி செய்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு தொந்தரவு படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு செய்தார்கள். எல்லா விஷயங்களிலும் எப்பொழுதெல்லாம் ஒரு கட்டளையை இடுகிறார்களோ அதற்கு மாறு செய்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேள்விக்குட்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் கொடுத்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட கவலையை புரிந்து கொண்டு அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதைவிட பெரிய விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்டார்கள். ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கொண்டு வந்து காட்டுங்கள் என்றார்கள். நேரடியாக எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் பகிரங்கமாக
அல்லாஹுவை கொண்டு வந்து காட்டினால் தான் நம்புவோம் என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம். அப்படி பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற இந்த யூதர்கள் தங்களுடைய பண்பாட்டிலும் தங்களுடைய நடைமுறைகளிலும் மிக மோசமான இறுக்கமான சிந்தனையோடு இந்த பூமியில் வாழ்ந்து வருகிறார்கள். அதற்கு பிற்பட்ட காலங்களில் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தௌராத் என்று சொல்லுகிற வேதத்தில் கையாடல் செய்து அந்த வேதத்தை மாற்றி அவர்களுக்கு விரும்பியவாறு அந்த வேதத்தை அவர்கள் சமைத்து எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்பொழுதுதான் அந்த யூதம் என்று சொல்லுகிற ஒரு மதம் தோற்றம் பெறுகிறது. யூத மதம் என்பது நான் நேற்றைய நாள் ஆரம்பத்திலே அதனுடைய வரைவிலக்கணத்தை சொல்லுகிற பொழுது சொன்னேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் என்று சொல்லுகிற வேதத்தை தங்களுடைய மனோ இச்சைப்படி மாற்றி அமைத்து புதிதாக ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டவர்கள் தான் யூதர்கள். யூத மதம் என்ற ஒரு மதத்தை அல்லாஹ் இறக்கவும் இல்லை, நபிமார்கள் போதிக்கவும் இல்லை. இவர்களாக இவர்களுடைய சிந்தனையின் பிரகாரம் உருவாக்கி கொள்கிறார்கள். உருவாக்கி கொண்ட நாளில் இருந்து இவர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள், பல்வேறு சதித்திட்டங்களை செய்கிறார்கள். அந்த சதிகளின் தொடர்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலிலும் இந்த யூதர்களால் நிறைய பிரச்சனைகளும் சதித்திட்டங்களும் அரங்கேற்றப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், நபித்துவத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், நபித்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக மதீனமா நகரத்திலே பரவிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரம் மதீனமா நகரத்திலே 3 யூத கோத்திரத்தினர் வாழ்ந்து வந்தார்கள். பனு நுமைர், பனு கைனுகா, பனு குறைவா. பனு குறைவா, பனு நுமைர், பனு கைனுகா என்று சொல்லுகிற 3 யூத கோத்திரங்கள் மதீனாவினுடைய சுற்று வட்டாரத்தில் வாழ்ந்து வந்தார்கள். யூதர்கள் மதீனாவிலே வாழ்ந்த மக்களோடு எப்பொழுதும் பெருமை அடித்துக் கொள்வார்கள். நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். ஒரு தூதர் வருவதாக இருந்தால், ஒரு வழிகாட்டி வருவதாக இருந்தால், வரலாறு நடிகிலும் எங்களில் இருந்து தான் வந்திருக்கிறார். எனவே இதற்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் எங்களிலிருந்து தான் வருவார் என்று அவர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருந்த காலத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனமா நகரத்தை வந்து சேருகிறார்கள். மதீனமா நகரத்திற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். இப்பொழுது யூதர்கள் மத்தியில் வளமையான அவர்களுடைய பொறாமையும் குரோதமும் உருவாக ஆரம்பிக்கிறது. எப்படி ஒரு அரபு தேசத்தில் இருந்து யூதர் அல்லாத பனு இஸ்ரவேலர்கள் அல்லாத ஒருவர் நபியாக அனுப்பப்பட முடியும், இருக்க முடியாது என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அவர்களுடைய வேதங்களில் அல்லாஹ்வின் தூதரை பற்றி தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் அவர்களுடைய மார்க்க அறிஞர்கள் மறைத்தார்கள், அதை சொல்லாமல் விட்டார்கள். அடுத்தவர்களுக்கு போதித்தால் இது தெரிந்துவிடும் என்பதற்காக இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பல சதித்திட்டங்களை தீட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு யூதர்களோடு ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். நீங்கள் மதீனாவுக்குள் வாழ வேண்டுமாக இருந்தால் இன்ன ஒழுங்குகளோடு தான் நீங்கள் வாழ முடியும் என்று அல்லாஹ்வின் தூதருடைய ஆட்சிக்கு கீழ் யூதர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் தான் யூதர்கள் மூலமாக, முஸ்லிம்கள் மூலமாக யூதர்களில் யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்களுக்குரிய அந்த பாதிப்புக்குரிய தியா என்று சொல்லுகிற அதற்குரிய குற்றப்பரிகாரத்தை நான் பெற்றுத் தருவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். அந்த நேரம் மதீனாவிலே வாழ்ந்த ஒரு அன்சாரி தோழர் யூதர் ஒருவரோடு முரண்பட்டு தவறுதலாக அவரை கொலை செய்து விட்டார். இந்த கொலை நடந்ததற்கு பிறகு யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முரண்படுகிறார்கள். எப்படியாவது பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த நேரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக யூதர்கள் தங்கி இருந்த பனு நுமைர், பனு கைனுகா கோத்திரத்தினர்கள் தங்கி இருந்த ஒரு இடத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை வர வைத்து விட்டு, அல்லாஹ்வின் தூதரை ஒரு இடத்திலே உட்கார வைத்து விட்டு மேலே இருந்து ஒரு கல்லினை தூக்கி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்கிற முயற்சியை யூதர்கள் முதலாக மதீனாவினுடைய மண்ணிலே அரங்கேற்றுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி மூலமாக அறிவித்து உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே இருந்து திரும்பி விடுகிறார்கள். அடுத்த கட்டம், ஒரு பள்ளிவாசலை அமைக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசலை அமைத்து அந்த பள்ளியினுடைய ஆரம்ப நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்தி அந்த பள்ளியை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். இப்போது இருக்கிற குபா பள்ளிவாசல் அமைந்திருக்கிற அந்த பிரதேசத்தில் இருந்து சுமார் ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்தில் தான் மஸ்ஜிது
மஸ்ஜிதுல் மிரார் என்று குர்ஆன் குறிப்பிடுகிற அந்த பள்ளிவாசல் அமைக்கப்பட்ட இடம் இருந்தது. அந்த இடத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். இது குர்ஆன் சொல்லுகிற சம்பவம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களின் மீது இருக்கிற கெட்ட எண்ணம், இவர்களுடைய கெட்ட எண்ணம் புரியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்திற்கு அழைத்து அந்த பள்ளிவாசல் திறக்கின்ற பொழுது, தொழுகையில் நிற்கின்ற பொழுது நபி அவர்களை கொண்டு விட வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில் வசனத்தை இறக்கி, நபியே நீங்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம், அந்த இடத்திற்கு போவதை விட தக்வாவோடு கட்டப்பட்ட குபா பள்ளிவாசலுக்கு நீங்கள் போவது சிறந்தது என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தடை விதித்து அதை மஸ்ஜிதுல் மிரார், கெட்ட பள்ளி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வர்ணித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த யூதர்கள் வரலாறு நெடுகிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போகிறார்களோ, எந்தெந்த நபர்களோடு ஒப்பந்தம் செய்கிறார்களோ, யாரோடெல்லாம் மார்க்கத்தை எட்டி வைக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து பல்வேறு முரண்பாடுகளை அவர்கள் தோற்றுவிக்கிறார்கள், பல்வேறு பிரச்சனைகளை செய்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஹது யுத்தத்தில் கலந்து கொள்வதாக வாக்களித்து ஒரு கூட்டம் பின்வாங்கினார்கள். உஹது யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரி படைக்கு நபி அவர்களுடைய தகவல்களை வழங்கினார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக பனு குறைவா என்று சொல்லுகிற யூத கோத்திரத்தினர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சதி முயற்சி தான் ஹந்தக் என்று சொல்லுகிற அகழ் போரிலே நடந்த ஒரு சதி முயற்சி. அகழ் போர் வரலாற்றில் மிக இக்கட்டான ஒரு கட்டத்தில் நடந்த யுத்தம். மதீனா நகரத்தை நோக்கி 10,000 பேரை கொண்ட ஒரு எதிரிப்படை மக்காவிலே இருந்து வருகிறார்கள் என்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த நேரம் மதீனாவிலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையே வெறும் 5,000 அல்லது 6,000க்கு உட்பட்டதாகத்தான் இருந்தது. அதிலே பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள், முதியோர்கள் இருந்தார்கள், எல்லோரையும் சேர்த்ததாக அந்த எண்ணிக்கை இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்போது இருந்த தேவை மதீனா நகரத்தை பாதுகாக்க வேண்டும். 10,000 பேரை கொண்ட ஒரு படை மதீனாவை முற்றுகையிடுமாக இருந்தால், மதீனாவுக்கு உள்ளே நுழைவார்களாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக மதீனாவை துவம்சம் செய்து விடுவார்கள், மதீனாவினுடைய எல்லையை அழித்து விடுவார்கள், மதீனாவுக்குள் இருக்கிற வளங்களை எல்லாம் சுரண்டிக் கொள்வார்கள் என்கிற ஒரு நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. எப்படியாவது தடுத்தாக வேண்டும், எப்படியாவது இதில் பங்கு கொள்ள வேண்டும். ஆனால் இது முஸ்லிம்களுக்கு மாத்திரமான பிரச்சனை அல்ல, மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்குமான பிரச்சனை, மதீனாவிலே இருக்கிற எல்லா சமூகத்திற்குமான பிரச்சனை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் ஹந்தக் தோண்டுகிற அந்த அகல் தோண்டுகிற பணியை ஆரம்பித்த பொழுது மதீனாவினுடைய யூத கூட்டங்களை அழைக்கிறார்கள், யூத கோத்திரங்களின் தலைவர்களை அழைக்கிறார்கள், அழைத்து சொல்லுகிறார்கள், இப்பொழுது இருக்கிற பிரச்சனை இது முஸ்லிம்களுக்கு மாத்திரமான பிரச்சனை அல்ல, எங்களுக்கு மாத்திரம் உள்ள பிரச்சனை அல்ல. மக்கத்து காபிர்கள் மதீனாவுக்குள் ஊடுருவார்களாக இருந்தால், மதீனாவுக்குள் நுழைவார்களாக இருந்தால் எல்லோரையும் சேர்த்துத்தான் அவர்கள் அழைப்பார்கள். எனவே இந்த யுத்தத்தில் நீங்கள் முஸ்லிம்களின் தரப்பிலே இருக்க வேண்டும், எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் இந்த யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு நீங்கள் மதீனாவிலே வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கண்டிப்பான உத்தரவு போடுகிறார்கள். அந்த உத்தரவின் பிரகாரம் 3 கோத்திரத்தினுடைய தலைவர்களும் அல்லாஹ்வின் தூதரோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். உங்களோடு நிற்போம், உங்களோடு இருப்போம் என்று சொல்கிறார்கள். யூத சமுதாயம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்றில், உலக வரலாற்றில் நம்பிக்கை துரோகத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒன்றை காட்ட வேண்டும் என்றால் அது யூதர்களை காட்டலாம். எந்த இடத்தில் நம்பினாலும் துரோகம் செய்வார்கள், எந்த இடத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டாலும் குளிபறிப்பார்கள். அவர்களை நம்புபவன் உண்மையான முஃமினாக இருக்க முடியாது. ஒரு முஃமினால் யூதர்களை ஒரு காலமும் நம்பவும் முடியாது. அப்படி ஒரு நம்பிக்கை துரோகிகள் அவர்கள். எனவேதான் பனு நுதைர் என்று சொல்லுகிற, பனு குறைவாக்கள் என்று சொல்லுகிற அந்த கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகல் சம்பந்தமான, அந்த அகல் தோண்டுதல் சம்பந்தமான, படை நடத்துதல் சம்பந்தமான சில தகவல்களை மக்கத்து காபிர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். மக்கத்து காபிர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். ரகசிய ஆலோசனையோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை கொடுத்து விடுகிறார்கள். இந்த நேரம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. ஆனாலும் அகல் போர் வரலாற்றில் நடந்த மிக இக்கட்டான ஒரு கட்டத்தில் நடந்த போர். மதீனாவினுடைய கடுமையான குளிர், மதீனாவினுடைய கடுமையான குளிர். மதீனாவுக்கு 3 நுழைவாயில்கள் இருந்தன. நபி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் 3 வழிகள் இருந்தன. அதில் 2 வழிகள் பேரித்த மர தோட்டங்களால் ஆன வழிகள். இப்பொழுது இருக்கிற குபா பள்ளிவாசல் அமைந்திருக்கிற பகுதியில் இருக்கிற ஒரு வழி. இன்னும் ஒரு வழி இப்பொழுது இருக்கிற மஸ்ஜிது நபவிக்கு நாங்கள் போகிற பாபு சலாம் என்று சொல்லுகிற அந்த வாசல் அமைந்திருக்கிற ஷாரிஉ ஸலாம், தரீக்கு ஸலாம் என்று சொல்லுவார்கள், சலாம் வீதியினூடாக வருகிற வழி. இன்னும் ஒன்று கந்தக்குடைய பாதை. இந்த 3 பாதைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஏனைய 2 கந்தக்குடைய வழியை தவிர உள்ள ஏனைய 2 வழிகளும் பேரித்த மர தோட்டங்களால் ஆனது. தோட்டங்கள் நிறைந்திருந்தது. எனவே 10,000 பேரை கொண்ட ஒரு பெரும்படை அதனால் ஊழலுக்கு வர முடியாது. இருக்கின்ற ஒரே பாதை கந்தக்குடைய பாதை தான். இந்த பாதையை மறைத்து விட்டால் காபிர்களை மதீனாவுக்கு வர முடியாது என்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அகல் தோண்டுகிற பணியிலே ஈடுபடுகிறார்கள். அகலுடைய நீளம் கிட்டத்தட்ட 4 தொடக்கம் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருந்தது. இப்பொழுது உம்ராவுக்கு போன சகோதரர்களுக்கு தெரிந்திருக்கும் சபுல் மசாஜித் என்று சொல்லுகிற ஜாமிஉல் ஹந்தக் பள்ளிவாசல் அமைந்திருக்கிற இடத்தை உங்களுக்கு கொண்டு போய் காட்டியிருப்பார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலுக்கு முன்னால் ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவர் தான் ஹந்தக்குடைய ஆரம்பம். அந்த சுவரில் இருந்து ஆரம்பித்து அந்த மஸ்ஜிது நபவிக்கு போகிற பக்கமாக சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த ஹந்தக் தோண்டப்படுகிறது. அந்த ஹந்தக்கினுடைய ஆழம் வரலாற்றில் அதனுடைய அளவுகள் சொல்லப்பட்டாலும் வரலாற்று ஆசிரியர்கள் சுருக்கமாக சொல்லுவார்கள், வேகமாக ஓடி வருகிற ஒரு குதிரை ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் தாவி பாய முடியாத அளவுக்கு அகலமாகவும், தவறி கீழே விழுந்த குதிரை மேலே எழும்ப முடியாத அளவுக்கு ஆழமாகவும் ஹந்தக் இருந்தது. வேகமாக ஓடி வருகிற ஒரு குதிரை ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் தாவி துள்ள முடியாத அளவுக்கு அகலமாகவும், கீழே விழுந்து விட்ட ஒரு குதிரை தாவி மேலே எழும்ப முடியாத அளவுக்கு ஆழமாகவும் இருந்தது. மதீனாவுடைய பூமி வெறும் மலைப்பாங்கான பூமி, மணல் கிடையாது. இன்று வரைக்கும் அப்படித்தான். பில்டிங்குகள் கட்டுகிற இடத்திலே போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அது கற்கள் நிறைந்த, கருப்பு நிற கற்கள் நிறைந்த ஒரு வகையான திட்டியான பூமி தான் மதீனாவுடைய பூமி. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சஹாபாக்களிடத்தில் அந்த பூமியை தோண்டுவதற்குரிய எந்த அடிப்படை சாதனங்களும் கிடையாது. எந்த அடிப்படை சாதனங்களும் கிடையாது. ஹந்தக் என்கிற பொழுது அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அந்த யுத்தத்தை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. 1 மாத காலம் தொடர்ந்த யுத்தம். 1 மாத காலம் தொடர்ந்த யுத்தம் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்களுடைய கையிலே இருந்த ஆயுதத்தை கொண்டு அந்த ஹந்தக்கை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான குளிர் நிறைந்த நேரம். மதீனாவுடைய குளிர் சவுதி அரேபியாவினுடைய ஏனைய குளிர்களில் இருந்து வித்தியாசம். அது கடும் குளிராக இருக்கும். அதே போல சூடும் கடுமையாக இருக்கும். அந்த அளவுக்கு குளிர் நிறைந்த காலம். ஒதுங்குவதற்கு இங்கிருப்பதை போல அவர்களுக்குரிய எந்த வசதியும் இல்லை. ஹந்தக்கினுடைய மலை அடிவாரத்தில் 7 குழுக்களாக பிரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இவ்வளவு சிரமத்தோடு அந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பசியோடு பட்டினியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னால் வேலை செய்ய முடியவில்லை. யா ரசூலல்லாஹ், என்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. இதோ பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டுகிறார். பசியின் காரணமாக அவருடைய வயிற்றிலே ஒரு கல் கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஆறுதல் சொல்லுகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள், சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய முபாரக்கான ஆடையை உயர்த்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வயிற்றில் 2 கற்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பசி, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாத நிலை. அந்த போராட்டத்தில் தான் இந்த எதிரிகள், இந்த துரோகிகள் அல்லாஹ்வின் தூதருடைய ரகசிய தகவல்களை எதிரிகளுக்கு கொடுக்கிறார்கள். எப்படி இருந்திருக்கும் ரசூலுல்லாஹ், எப்படி இருந்திருக்கும் முஸ்லிம்களுக்கு? ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தம் நடந்ததற்கு பிறகு பனு குறைமாக்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். அவர்களோடு யாரும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, அவர்களோடு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அவர்கள் இனி மதீனாவுக்குள் இருக்க வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம்களாக வந்தால் மட்டும்தான் இருக்கலாம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். இறுதி கட்டத்தில் அவர்கள் அதை மீறி மீண்டும் அவர்கள் மதீனாவை விட்டு வெளியேற்றப்பட்டு தான் ஹைபர் என்ற பகுதிக்கு போய் பனு குறைமாக்கள் குடியேறுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி வரலாற்றில் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இந்த யூதர்கள். அதுபோலதான் ஹைபருடைய யுத்தம்.
யூதர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யுத்தம். அந்த யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். வெற்றி வாகை சூடி முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அங்கிருந்த ஸைனப் பின்த் அல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு யூத பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு விருந்துக்கு அழைக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த சில தோழர்களும் அந்த விருந்திலே கலந்து கொள்வதற்காக போகிறார்கள். ஆனால் அந்த துரோகி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பி ஏமாற்றுபவர்கள் யூதர்கள், நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றுபவர்கள் யூதர்கள் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு உதாரணம் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான அந்த தூய ஆத்மாவுக்கு நஞ்சு கொடுத்து, நஞ்சு கலந்த உணவை கொடுத்து அல்லாஹ்வின் தூதரை கொலை செய்ய வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டவர்கள் இந்த யூதர்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி தருவாயில் சொன்னார்கள், தான் சக்ராத்தினுடைய வேதனையில் இருக்கிற பொழுது சொன்னார்கள், ஹைபரில் நான் சாப்பிட்ட உணவில் கலந்திருந்த நஞ்சினுடைய வேதனையை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்று தொடக்கம் அல்லாஹுவாலும் சபிக்கப்பட்டு ஈமானிய சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்டு இந்த யூத சமுதாயம் அல்லாஹுவினுடைய சாபத்துக்கு உட்பட்டு இந்த உலகம் எல்லாம் அடைந்து திரிந்தது. அவர்களுக்கென்று ஒரு தேசம் இருக்கவில்லை, அவர்களுக்கென்று ஒரு ஆட்சி இருக்கவில்லை. அல்லாஹ் இந்த பூமியில் அவர்களை கட்டளைய செய்தான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுகிறார், அவர்களை இந்த பூமியில் சோதனைகளுக்கு மேல் சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்து நாம் அவர்களை இந்த பூமியில் நாங்கள் பிரிந்து அலையச் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படியான ஒரு அலைச்சலுக்கு பிறகுதான் இந்த யூத சமுதாயம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்தது, பல்வேறுபட்ட சோதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்கள் செய்த செயற்பாடுகளுக்குரிய தண்டனையாக அல்லாஹ் கொடுத்தார். இந்த நேரம்தான் ஒரு பிற்பட்ட காலத்தில் 1892 ஆண்டு தியேடர் ஹெசில் என்று சொல்லுகிற ஒரு யூதன், யூத சமுதாயத்தின் அப்போது இருந்த ஒரு சிந்தனையாளர், அவன் யோசிக்கிறார், இந்த சமுதாயம் இப்படியே அடைந்து திரிகிறார்கள், இவர்களுக்கென்று ஒரு தேசம் இல்லை, இவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை, இந்த நாட்டை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவனோடு இருந்த நண்பர்களாக இருந்த ஒரு 6 பேரை சேர்த்து கொண்டு யூதர்களுடைய முதலாவது சர்வதேச மாநாட்டை அவன் நடத்துகிறார். இந்த மாநாடு நடைபெற்றது 1900 அல்லது 1902 காலப்பகுதியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. சிலர் 1898 என்றும் சொல்லுகிறார்கள். இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிலே அவர்கள் ஒரு 50 ஆண்டு திட்டத்தை வரைகிறார்கள். ஒரு 50 ஆண்டு திட்டத்தை வரைகிறார்கள். அந்த திட்டத்தில் 50 ஆண்டுகளுக்கு இடையில் யூதர்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். அதற்கிடையில் அது எங்கு உருவாக்குவது, எப்படி உருவாக்குவது, எந்த இடத்தில் அதை கொண்டு வந்து சேர்ப்பது என்கிற திட்டங்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் 6 பேரும் சேர்ந்து அந்த முதலாவது மாநாட்டிலே ஒரு முடிவெடுக்கிறார்கள். அந்த மாநாட்டினுடைய முடிவை முதல் கட்டமாக யூத சமுதாயம் எந்தெந்த பிரதேசங்களில் எல்லாம் பறந்து வாழ்கிறார்களோ அவர்களை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த சந்திப்பு நடந்து கொண்டே வருகிறது. நடந்து கொண்டு வந்து அந்த முதல் மாநாட்டில் இருந்து சுமார் 10 வருடங்கள் அல்லது 8 வருடங்கள் கழித்து 2வது ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்துகிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாடு தான் யூதர்களுடைய தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கிற மாநாடாக இருந்தது. இந்த மாநாட்டின் பின்புலத்தில் தான் எங்களுடைய சொந்த பூமியாக, பூர்வீக பூமியாக இருக்கிற பாலஸ்தீனை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். பாலஸ்தீன், அன்புக்குரிய சகோதரர்களே, அது யூதர்களின் பூமி அல்ல, அது யூதர்களின் பூமி அல்ல, யூத மதத்தினுடைய பூமி அல்ல, இந்த இஸ்லாத்தினுடைய பூமி. அது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனுப்பப்பட்ட பூமி. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த பூமியில் விதைத்த ஏராளமான நபிமார்கள் வந்து போன பூமி அது. அந்த பூமி முஸ்லிம்களுடைய முதல் கிப்லா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலக யாத்திரை அழைப்பதற்காக அல்லாஹ் அழைத்து சென்ற ஒரு இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற அந்த பள்ளிவாசல், பாலஸ்தீன பூமி. அது அருள் பாலிக்கப்பட்ட பூமி என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லா. அதை சூழ இருக்கிற இடம் பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அருள் பாலிக்கப்பட்ட பூமி அந்த பூமி. அந்த பூமி யூதர்களுக்கு சொந்தமானது அல்ல, யூத மதத்திற்கு சொந்தமானது அல்ல, இவர்களாக தெரிவுபடுத்திய இந்த மார்க்கத்திற்கு சொந்தமானது அல்ல. இவர்கள் அஹ்லுல் கிதாபுகளாக இருப்பார்களாக இருந்தால், வேதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்திருப்பார்களாக
இருந்தால் உரிமை கோரி இருக்கலாம். ஆனால் இன்று அவர்களிடத்தில் அந்த வேதமும் இல்லை, அந்த சிந்தனையும் இல்லை, அந்த நபிமார்கள் காட்டிய வழியும் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது எப்படி அந்த இடத்திற்கு மட்டும் அவர்கள் உரிமை கொண்டாட முடியும்? இருந்தாலும் நேரடியாக போக முடியாது. வளமையான துரோகம் அந்த தேசத்திலே போய் வாழுகிற முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் அவர்களுடைய நிலங்களை காசு கொடுத்து வாங்குகிறார்கள். முடியாதவர்களாக கெஞ்சி போய் கேட்கிறார்கள். அந்த இடத்திற்கு இருக்கிற பெருமதியை விட மேலதிகமான பெருமதியை கொடுத்து வாங்குகிறார்கள். இதற்கு பின்னணியில் எல்லாம் இந்த தியேட்டர் ஹெசிலினுடைய தலைமையில் இருக்கிற அந்த யூத கூட்டம் செயல்படுகிறது. அவர்களுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுகிறார்கள். அதை கலெக்ட் பண்ணி யாரெல்லாம் பலஸ்தீனுக்கு போக விரும்புகிறார்களோ அந்த மக்களிடத்தில் போயிச்சு அவர்களை பிரைன் வாஷ் பண்ணி அவர்களை மூளைச்சலவை செய்து எப்படியாவது அங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசைகளை காட்டி மெல்ல மெல்ல இவர்களுடைய 50 ஆண்டு திட்டத்தின் முடிவுதான் 1948 ஆண்டு ஐநா சபையோடு சேர்ந்து பாலஸ்தீன் பிரதேசத்திலே இஸ்ரேல் என்று சொல்லுகிற தவறி பிறந்த ஒரு குழந்தையை அவர்கள் பிரசவிக்கிறார்கள். தவறி பிறந்த ஒரு நாடு அது. முஸ்லிம் இஸ்லாமிய வரைபடத்தில், உலக வரைபடத்தில் 1948க்கு முன்னால் அப்படி ஒரு பிள்ளை பிறந்ததே கிடையாது. அப்படி ஒரு தேசம் இருந்ததே கிடையாது. அந்த தேசத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கொண்டு, தங்களை சிந்தனையாளர்களாக காட்டிக்கொண்டு, இந்த உலகத்தை ஆளுபவர்களாக காட்டிக்கொண்டு, உலக வல்லரசுகளுக்கு வாழ்பிடித்துக் கொண்டு, அவர்களுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு, அந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவர்கள் செய்த சதி முயற்சி தான் இஸ்ரேல் என்று சொல்லுகிற ஒரு நாடு இந்த பூமியில் அங்கீகாரம் பெற்ற ஒரு நாடாக மாறுகிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த பாலஸ்தீன பூமியில் அவர்கள் செய்யாத துரோகங்களும் இல்லை, அநியாயங்களும் இல்லை. சொந்த நாட்டில் வாழுகிற முஸ்லிம்களை அகதிகளாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு சொந்த தேசத்தில், தான் வாழுகிற பிரதேசத்தில் ஒரு அகதி முகாம் உலக வரைபடத்தில் மிக அதிகமான மக்களை கொண்ட அகதிகள் வாழுகிற ஒரு தேசம் இருக்கும் என்றால் அது உலக நாட்டுகளிலே பலஸ்தீன் மட்டும்தான். சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ உயிர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. பெண்கள் என்று பார்க்காமல், குழந்தைகள் என்று பார்க்காமல், வயோதிபர்கள் என்று பார்க்காமல் கொத்து கொத்தாக குண்டுமலை பொழிந்து என் ஈவானிய சமுதாயத்தை அவர்கள் அழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த சமுதாயம் சளைக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதருடைய முன்னறிவிப்பு, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் சத்தியத்திற்காக போராடி கொண்டே இருப்பார்கள், அவர்கள் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் யார் ரசூலல்லாஹ்? பைத்துல் முகத்தஸையும் அதை சூழ இருக்கிற பிரதேசத்தையும் சேர்ந்தவர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமுதாயம் சளைத்து விட மாட்டாது, அந்த சமுதாயம் தோற்று போக மாட்டாது. இவர்கள் அல்ல, இவர்களை போன்ற 1000 பேர் வந்தாலும், இவர்களை போன்ற இன்னும் ஒரு தேசம் உருவாகி அவர்களை எதிர்த்தாலும் பாலஸ்தீன மக்கள் ஈமானுக்காக போராடுகிறவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்து போராடுகிறவர்கள், அல்லாஹ்வுடைய தீனை சுமந்து போராடுகிற சமுதாயம். அந்த சமுதாயம் இந்த பூமியில் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இவர்களால் அழித்து முடிக்க முடியாது என்பதை அல்லாஹ்வின் தூதருடைய வாக்கு. ஆனாலும் அந்த அநியாயங்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானியர்களின் உள்ளத்தில் எப்பொழுதும் ஒழுக்கத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த ரமலானில் தான் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் ஒரு ஆறுதலை தந்திருக்கிறார். இன்று அவர்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ரமலான், அதற்கு முந்தைய ரமலான் எல்லாம் ஒவ்வொரு ரமலானிலும், ரமலானை அண்டிய நாட்களிலும், நல்ல தினங்களிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற வேலைகளில் எல்லாம் வருகிற புகைப்படங்களும் காணொளிகளும் பாலஸ்தீன மக்களின் அனுகுணங்களும் அகதி வாழ்க்கையும், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமியில் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அத்தனை கஷ்டங்களையும் பாலஸ்தீன சமுதாயம் பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய துரோகத்தை இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் யூத சமுதாயம். ஆனால் அந்த சமுதாயம் நிச்சயமாக தோற்று போகும். அவர்கள் வெல்ல மாட்டார்கள். துரோகமும் அநியாயமும் அட்டூழியமும் அராஜகமும் இந்த பூமியில் வந்ததாக சரித்திரமே கிடையாது. அவர்கள் நிச்சயமாக தோற்று போவார்கள். இந்த பூமி அவர்கள் அழிக்கப்படுகிற ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை மிகைக்கிற ஒரு படையை, அவர்களை அழித்தொழிக்கிற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் இந்த பூமியில் நிச்சயமாக உருவாக்குவார். அது மறுமையினுடைய அடையாளமாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நெருங்குகிற பொழுது லா தகூமு
அந்த நாள் வருகிற வரைக்கும் மறுமை நாள் வரமாட்டாது. அந்த நாளிலே யூதர்களோடு முஸ்லிம்கள் எதிர்த்து போராடுவார்கள். அந்த நேரம் யூத கூட்டங்கள் எல்லாம் ஒரு மரங்களுக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் போய் ஒளிந்து கொள்வார்கள். அந்த நேரம் அந்த மரங்களும் கற்களும் அழைத்து சொல்லும், யா முஸ்லிம், ஏ முஸ்லிமே, இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், ஒரு யஹூதி இருக்கிறான் என்று சொல்லுகிற நாள் வருகிற வரைக்கும் மறுமை ஏற்பட மாட்டாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழிக்கப்படுவார்கள். இந்த பூமியில் அழிக்கப்படுகிற சமுதாயம் அன்புக்குரியவர்கள். ஆனாலும் இன்றைய ஈமானிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. யூத சமுதாயம் இவ்வளவு அநியாயங்களும் அட்டூழியங்களும் எதிர்ப்புகளும் மிக்க ஒரு சமுதாயம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தெளிவாக நம்பி இருக்கிறார். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் நஸாராக்களையும் நீங்கள் தோழர்களாக, உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், வழிகாட்டிகளாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். வலம் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றுகிற வரைக்கும் அவர்கள் உங்களை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். எவ்வளவுதான் அவர்களை திருப்திப்படுத்த போனாலும் சரி, அவர்களை உங்களால் திருப்திப்படுத்தவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்று என் ஈமானிய சமுதாயத்தின் வாலிபர்கள் யூதர்கள் என்று சொல்லுகிற அந்த மிக பெரும் பகிரங்க விரோதிகளை தன் வாழ்நாளின் முன்மாதிரிகளாக எடுத்து செயல்படுகிற சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீனத்தில் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்படுகிற என் வாலிபர்களையும் என் உறவுகளையும் குழந்தைகளையும் கைகால் இழந்து, தலை இழந்து, உடல் உறுப்புகள் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய உறவுகளையும் பார்த்ததற்கு பிறகும் கூட என் ஈமானிய சமுதாயத்தின் சகோதரன் ஒரு யூதனுக்கு பின்னால், அவன் காட்டிய வழிமுறைக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறான் என்றால் எப்படி சகோதரர்களே என்னுடையதும் உங்களுடையதும் ஈமானதற்கு இடம் கொடுக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லதத்தபிஅன்ன ஸனன மன் கான قبلكم شبرا بشبر ذراعا بذراع. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு முன்பாந்தவர்களுடைய சுன்னாக்கள் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிக் கொண்டே இருப்பீர்கள். எப்படி என்றால் ஒவ்வொரு சானாக, ஒவ்வொரு முழமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஒரு உடும்பினுடைய குழியிலே போய் புகுந்தாலும் கூட நீங்களும் அதிலே போய் புகுந்து கொள்வீர்கள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யாரை சொல்லுகிறீர்கள்? யஹூதிகளையும் நஸாராக்களையுமா? ரசூலுல்லாஹ், வேறு யாரை சொல்ல போகிறேன்? அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழலில் பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைய அம்சங்களை அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். தொழில்துறையை எடுத்துக்கொண்டால் அந்த தொழில்துறைக்குள் புகுந்திருக்கிற வட்டியாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், சூதாக இருக்கலாம், இன்ன நடவடிக்கைகளாக இருக்கலாம். நேற்றைய தினம் கூட நான் சொல்லி காட்டினேன், இத்தனையும் யூதர்களுடைய சதித்திட்டத்தினுடைய விஷயம்தான். ஒரு முஸ்லிம் அதை தைரியமாக செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாலிபன் பிறந்த நாள் கொண்டாடுகிறான். பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக என்னுடைய குடும்பத்தின் இஸ்லாமிய சகோதரன் பலூன் கட்டி, கேக்கு வெட்டி, என்னுடைய பிள்ளை என்னுடைய சந்தோஷம் என்று செய்கிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த வழிமுறைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் என்று நாம் சொன்ன பொழுதெல்லாம், நாம் பேசிய பொழுதெல்லாம் அதை எதிர்த்தார்கள். எங்களுடைய பிள்ளையினுடைய சந்தோஷம், ஒரு வயது பிள்ளையினுடைய சந்தோஷத்திற்காக அல்லாஹ்வின் தூதருடைய மார்க்கத்தை நீ குழி தோண்டி புதைக்கிறாய், அல்லாஹ்வின் தூதருடைய எதிரியை நீ சந்தோஷப்படுத்துகிறாய் என்று சொன்ன பொழுது எங்களை அவர்கள் ஏளனமாக பார்த்தார்கள். என்னுடைய வாலிபனை பார்க்கிறேன், அரைக்கால் ரவுசர் போட்டுக்கொண்டு, கழுத்திலே மாலை, கையிலே செயின், அடையாளம் தெரியாமல் திரிகிறான். இந்த கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம்? வெட்கம் இல்லையா? நடுவீதியிலே வந்து நீ உன்னுடைய அவலத்தை காட்டிக்கொண்டு நீ திரிகிறாயே. எங்கு கண்ட இந்த பண்பாட்டு? யார் அறிமுகப்படுத்திய பண்பாடு இது? எவ்வளவு ஒழுக்கமான மார்க்கத்தில் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமண கலாச்சாரங்கள், அனிவர்சரி கொண்டாட்டங்கள் இன்று எங்கு போய்கொண்டிருக்கின்றன? எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன? திருமணத்தின் முதல் வருட கொண்டாட்டம், இரண்டாம் வருட கொண்டாட்டம், 10ஆம் வருட கொண்டாட்டம், 60ஆம் வருட கொண்டாட்டம் என்று சல்லி அள்ளி செலவு செய்கிறோம். இது யாருடைய கலாச்சாரம்? இது யாருடைய பண்பாடு? இது யூத கிறிஸ்தவர்களுடைய பண்பாடு இல்லையா? இந்த கலாச்சாரத்துக்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா?
பெஸ்டி கலாச்சாரம். திருமணத்திற்கு முன்னரான பெஸ்டி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட். என்னுடைய நெருக்கமாக படிக்கிறார், நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், எங்களுக்குள் ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை? ஒரு அந்நிய ஆணோடு அந்நிய பெண் தனித்திருந்தால், அந்நிய பெண்ணோடு அந்நிய ஆண் தனித்திருந்தால், மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று சொன்ன என் தலைவருடைய வார்த்தையை விட இன்று இருக்கிற நவீன கலாச்சாரம் உனக்கு பெரிதாகிவிட்டதே. அப்படி என்றால் யூதனை எதிர்ப்பதற்கும் அவன் எதிரி என்று சொல்வதற்கும் என்ன தகுதி இருக்கிறது? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, மாற்று மத கலாச்சாரங்களுக்கு பின்னால் போகிற ஒவ்வொரு சகோதரனும் இந்த விஷயத்தை பின்பற்ற வேண்டும். எங்களுடைய திருமணத்தை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே. திருமணத்தில் சில நேரம் பள்ளிவாசல்களில் நடக்கிற அக்த் என்று சொல்லுகிற உடன்படிக்கையில் மட்டும்தான் இஸ்லாம் இருக்கிறது. வேறு எங்க இருக்கிறது இஸ்லாம்? ஆடையில் இருக்கிறதா? நடைமுறையில் இருக்கிறதா? சாப்பாட்டில் இருக்கிறதா? வரவேற்பில் இருக்கிறதா? அல்லாஹ் அருள்பாலித்தவர்களை தவிர எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிடவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், என்னுடைய வாலிப பெண்களை பாருங்கள். டி-ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுக்கொண்டு ஒரு ஆணை போல ரோட்டிலே இடமாடி திரிகிறாள். தலையிலே ஒரு துண்டு மட்டும்தான். என்ன இஸ்லாம் இது? இந்த கலாச்சாரத்தை எங்கிருந்து கற்றுக்கொண்டோம்? ஆண்களுக்கு ஒப்பாகிற பெண்களும் பெண்களுக்கு ஒப்பாகிற ஆண்களும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்றார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்றார்களே. என்னுடைய ஆபீஸிலே வேலை செய்கிற ஆண் நண்பர்களோடு கணவன் வீட்டிலே இருக்கிறான், தன்னுடைய மகரமான துணைகள் வீட்டிலே இருக்கிறார்கள். இவள் வெளியூருக்கு ட்ரிப் போகிறாள், வெளியூருக்கு சுற்றுலா போகிறாள். மனைவி வெக்கம் கெட்ட கணவன், தோஷம் இல்லாத கணவன் அனுப்பிவிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார். கேட்டால் ஆபீஸ் நண்பர்களோடு போகிறார். யார் நண்பர்கள்? பெண்களா? இல்லை, ஆண் நண்பர்களும் இருக்கிறார்கள். என்ன உத்தரவாதம் உனக்கு? இந்த கலாச்சாரத்தை யார் உனக்கு கற்றுத் தந்தது? தட்டி கேட்க முடியவில்லையே. இவைகளெல்லாம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இந்த ஈமானிய சமுதாயத்தின் மீது கட்டுவிழ்த்து விட்ட திட்டமிட்ட சதிகள் என்பதை எப்பொழுது சகோதரர்களை உணரப்போகிறோம்? எப்பொழுது சகோதரிகளை உணரப்போகிறோம்? ஈமானை முழுமையாக தூக்கி எறிந்து விட்டுத்தானே இன்று என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் அவர்களை துயர்ந்து கொண்டிருக்கிறோம், பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய அடையாளம் தாடி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பட்டமாக சொன்ன விஷயம், ஹாலிபுல் யஹூத வன் நஸாரா. யஹூத் யூத நஸாராக்களுக்கு மாறு செய்ய நீங்கள் உங்களுடைய தாடிகளை விடுங்கள் என்றார்களே. முழுமையாக மடித்தெறிந்து விட்டு பெண்ணை போன்று நடமாடி திரிகிறான் என் வாலிபனும் சகோதரன். அவனுடைய கபருக்கு கூட, என்னுடைய மன்னரைக்கு கூட, இந்த உலகத்தில் நான் எவ்வளவுதான் பக்தியோடு வாழ்ந்தாலும் என்னுடைய உடம்பில் நான் ஒரு சுண்ணாவை பின்பற்றிய அடையாளம் என்று என்னுடைய கபருக்கு என்னோடு வருவது இந்த தாடி மாத்திரம்தான். அந்த அடையாளத்தை கூட என் சகோதரன் விரும்பவில்லை. ஆனால் யூதனை பற்றி பேசினால், யூதன் அழிக்கப்பட வேண்டும் என்றால், இஸ்ரேலுக்கு அடிக்கிறார்களாம் என்றால் முகநூலிலே வந்து புகழ் பாடுகிறான், சந்தோஷப்படுகிறான். நல்ல விஷயம், ஈமானுடைய அடையாளம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் தொலைத்திருக்கிறாய், எல்லா சந்தோஷங்களையும் தொலைத்திருக்கிறேன். என் அன்புக்குரிய ஈமானிய வாலிபர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வுடைய தீனை குழி தோண்டி புதைத்து இந்த யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் வழிபடுகிற இந்த மாற்று மத கலாச்சாரத்திற்கு பின்னால் போகிற ஒவ்வொரு நொடியும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கண் முன்னே அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறார். பாலஸ்தீனத்தின் இழந்து கொண்டிருக்கிற இளம் சிட்டுக்கள், துடித்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், அந்த உணர்வுகளை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நாளை மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் நிச்சயமாக என்னையும் உங்களையும் பிடிப்பான். சகோதரர்கள், என்னையும் உங்களையும் பிடிப்பான். என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் நான் பிறநாள் ஆடைகள் அணிந்து அழகு பார்த்திருக்கிறேன், ஏதாவது நல்ல ஆடைகள் உடுத்து அழகு பார்த்திருக்கிறேன். ஆனால் சொந்த தாய்
தன் மகனையும் மகளையும் மடி மீது வைத்துக் கொண்டு கபநாடை அணிவிக்கிறாள். பாலஸ்தீன தேசத்தில் வீடியோக்கள் பார்த்திருப்போம். ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக சிதைந்து போய் மரணித்து போய் வைத்தியசாலை கட்டில்களிலே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத அளவுக்கு 2 குழந்தைகள், 4 வயது குழந்தை ஒன்று, 6 வயது குழந்தை ஒன்று. இந்த 6 வயது குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். பக்கத்திலே இருந்து எழுந்து போன அந்த 4 வயது குழந்தை அந்த சகோதரனின் கட்டிலை பிடித்துக் கொண்டு அவனுக்கு களிமா சொல்லிக் கொடுக்கிறான். இந்த உணர்வுகளை எல்லாம் உள்வாங்காமல் தன் அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, எங்களுடைய கைகளும் கழுத்துகளும் எங்களுடைய நடைமுறைகளும் அந்நிய கலாச்சாரத்தின் ஒட்டுமொத்த வடிவங்களாக மாறி போயிருக்கின்றன. மனதிலே எல்லாவற்றையும் இறந்து போன இதயங்களோடு இருக்கிறோம், உணர்வுகளற்ற இதயங்களோடு இருக்கிறோம். எதற்காக சொல்லுகிறோம்? எங்களால் செய்ய முடியாது என்பதற்காக சொல்லுகிறோமா? என் வாலிபருடைய தலைமுடியை பாருங்களேன். தலைமுடி வெட்டி அதற்குள்ளே 2 ரோடு போட்டிருக்கிறார். கேட்டால் ஒரு டிசைன், நடுவாலே ஒரு கோடு போட்டிருக்கிறார். கேட்டால் அது ஃபேஷன். யார் கற்றுக் கொடுத்த விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியில் அரைவாசியை வைத்துவிட்டு அரைவாசியை வலித்து விடுவதை சகித்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வது தெரிந்தும் அது அந்நிய கலாச்சாரம், செய்யாதீர்கள், இது இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல என்று தெரிந்தும் என் வாலிபன் செய்கிறான். என் அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். மஹ்ஷருடைய வழி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சன்னிதானம் ஒன்று இருக்கிறது. அந்த சன்னிதானத்தில் நானும் நீங்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், எந்த காலத்திலும் பாலஸ்தீனர்களை நினைத்து நீங்கள் பரிதாபப்பட்டு விடாதீர்கள். அது பரிதாபப்படக்கூடிய சமுதாயம் அல்ல, பெருமைப்பட வேண்டிய சமுதாயம். ஏனென்றால் நானும் நீங்களும் இந்த உலகத்தின் இழப்பை வைத்துத்தான் அவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையில் அந்த பாலஸ்தீனத்தில் குண்டுமழை பொழியப்பட்டு அதிலே ஷஹீதான ஒரு வாலிபன் என்னையும் உங்களையும் பார்த்து யோசிப்பான், நீயும் பலஸ்தீனிலே இருந்திருக்கலாமே. ஏனென்றால் அவன் மறுமையின் சந்தோஷத்தில் இருப்பான், அவன் ஒரு ஷஹீதாக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பான். உலகத்தின் இந்த இன்பங்களை எல்லாம் அவன் தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக போன அந்த இடத்தில் இருக்கிற பொழுது இந்த உலக இன்பங்களில் எல்லாம் புரண்டு அவனை கொலை செய்த யூதனுடைய சிந்தனைகளை வாழ்க்கையில் பின்பற்றி அழிந்து போன நான் மஹ்ஷருடைய வழியில் என் கைகளை கடித்துக் கொண்டிருக்கிற பொழுது யானை தண்ணி கத்தம்துடைய ஹயாத்தி, என் வாழ்க்கைக்காக எதையாவது முற்படுத்தி இருக்கலாமே என்று நான் கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது மஹ்ஷருடைய வழியில் அவன் என்னை பார்த்து பரிதாபப்படுவான். உனக்கு வந்த கேட்டை பார்த்தாயா? என்னோடு நீ பலஸ்தீனிலே வந்து இருந்திருந்தால் நீயும் ஒரு ஷஹீதாக இன்று உயர்ந்திருப்பாயே. மஹ்ஷருடைய வழியில் என்ன பதில் சொல்கிறார்? நமக்கு தயாரிப்போடு இருக்கிறோம் அன்புக்குரியவர்கள். குர்ஆனும் ஹதீஸும் பகிரங்க விரோதிகளாக சொன்னவர்களை வாழ்க்கையின் துணைவர்களாக எடுத்துக்கொண்டு பின்பற்றிக் கொண்டு நான் முகநூலிலே மட்டும் வாட்ஸ்அப்பிலே மட்டும் பலஸ்தீனுக்காக கண்ணீர் வடித்து இஸ்ரேலின் அழிவுக்காக பிரார்த்தனை செய்து விட்டால் எல்லாம் முடிந்து விடுமா? எல்லா பிரச்சனையும் முடிந்து விடுமா? எப்பொழுது மாறப்போகிறோம்? எப்பொழுது இதை யோசிக்க போகிறோம்? எப்பொழுது தௌபா செய்ய போகிறோம்? அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, இல்லங்களுக்குள்ளும் உள்ளங்களுக்குள்ளும் அந்நிய கலாச்சாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் சகோதரியும் புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வீடுகளும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மீண்டும் ஒரு பலஸ்தீனாக மாறுவது அல்லாஹ்வுக்கு நேரம் எடுக்காது, அல்லாஹ்வுக்கு நேரம் எடுக்காது. ஒரு நொடியில் அல்லாஹ் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுவான். ஆனால் அவனுடைய அன்பு, அவனுடைய ரஹ்மத் என்னையும் உங்களையும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். أَفَأَمِنَ أَهْلُ الْقُرَى أَنْ يَأْتِيَهُمْ بَأْسُنَا بَيَاتًا وَهُمْ نَائِمُونَ أَفَأَمِنَ أَهْلُ الْقُرَى أَنْ يَأْتِيَهُمْ بَأْسُنَا ضُحًى وَهُمْ يَلْعَبُونَ. அல்லாஹ் கேட்கிறான், ஒரு ஊர்வாசிகள் எங்களுடைய வேதனை அவர்கள் காலை வேளை தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு வரமாட்டாது என்று அவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்களா? அதிகாலை வேளையில் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது
எங்களுடைய தண்டனை வேதனை அவர்களுக்கு வரமாட்டாது என்று அவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தண்டனையினுடைய அல்லாஹ்வுடைய சதியினுடைய விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நஷ்டமடைந்த சமுதாயம் தான் அப்படி நினைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படித்தானே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா ஆச்சாரங்களையும் எல்லா கலாச்சாரங்களையும் செய்கிறோம். ஒரு முஸ்லிமுடைய வீடு ஈமானிய வீடாக இருக்கிறதா சகோதரர்கள்? ஈமானிய வீடாக இருக்கிறதா? நான் உண்மையில் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான், இந்த பர்த்டே கொண்டாடுகிற சமுதாயத்தை பார்க்கிற பொழுது எனக்கு மிக கவலையாக இருக்கும். அது ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லலாம், ஆனால் அது மாற்று மத கலாச்சாரம் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒரு வயது பிள்ளையை 2 வயது பிள்ளையை 3 வயது பிள்ளையை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படி ஒரு தந்தையும் தாயும் செலவு செய்கிறார்களே, இந்த தந்தை பிள்ளையை தந்த ரப்பு இதனால் கோபப்பட்டு அடுத்த நொடி அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டார். தந்தவன் அவன் தானே, தந்தவன் மீண்டும் கேட்டு எடுத்துக்கொண்டான். யார் தரப்போகிறார்? யார் தரப்போகிறார்? சாப்பாட்டுக்காக தட்டை ஏந்தி கொண்டு கிடைக்கிற நெரிசலில் ஒரு ரொட்டி துண்டுக்காக போராடி கொண்டிருக்கிற என் பாலஸ்தீன குழந்தையின் உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் கேக்கை வெட்டி முகத்திலே பூசி தடையிலே பூசி பெயிண்ட் பண்ணி விளையாடி கொண்டிருக்கும் இந்த வீண்விரயங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல மாட்டோம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்காது என்று நினைக்கிறீர்களா? என்னுடைய ஈமானிய சகோதரர்களே, நாம் இன்னும் நீண்ட தூரம் யோசிக்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். என்னையும் உங்களையும் பற்றி யோசிக்க வேண்டும். வெறுமனே ஈரான் இஸ்ரேலுக்கு அடிக்கிறது என்பதற்காக அங்கு நடக்கிற அழிவுகளை பார்த்து சந்தோஷப்பட்டு விடுவதால் யூதர்கள் அழிந்து விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். என் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் யூதர்களை நாங்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். கலாச்சாரத்தால், நடைமுறைகளால், பண்பாடுகளால் அவர்களுடைய சிந்தனைகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயம், அன்புக்குரிய சகோதரர்களே, அதை நினைத்து சந்தோஷப்படுவதால் மாத்திரம் எல்லாம் முடிந்து விடாது. நடக்கும் உலக ஒழுங்கில் எல்லாம் நடக்கும். அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அழிக்கிற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குவார். ஈமானிய ஒரு சமுதாயம் இந்த பூமியில் உருவாகாமல் விட மாட்டாது. அல்லாஹ்வுடைய தீனை கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் உயர்த்துகிற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குவார். ஆனால் அவர்கள் உருவாகுகிற பொழுது நான் நரகவாதியாக போய்விடக் கூடாது, நான் அல்லாஹ்வுடைய சாபத்தோடு போய்விடக் கூடாது என்று ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் யோசிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளில் இருந்து, இது போன்ற விஷயங்களில் இருந்து பாடங்கள் பெற்று அந்நிய கலாச்சாரங்கள் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளை கட்டமைப்பதை விட யாருடைய சந்தோஷத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை இழந்து விடாமல் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்காக யாரையும் இழப்பதற்கு நான் தயார் என்ற ஈமானிய உறுதியோடு நாம் இந்த உலகத்தில் நடமாடுவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகமும் வெற்றி, மறுமையும் வெற்றி. இறுதியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்ல நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். நீண்ட பிரார்த்தனைகள் செய்கிற சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளில் பாலஸ்தீன குழந்தைகளையும் அந்த பூமியிலே நடக்கிற அநியாயங்களையும் மறந்து விடாதீர்கள். பைத்துல் முகத்தஸ், அல்லாஹ்வுடைய இல்லம், முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா மீண்டு வர வேண்டும், எங்களுடைய கைக்கு மீண்டு வர வேண்டும். இப்பொழுது அது மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ரமலானில் கூட வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு அனுமதிக்கப்படாமல் இப்போது நடக்கிற இந்த யுத்த சூழலால் அது ஒரு பகுதி மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைகள் மாற வேண்டும். மீண்டும் அங்கு அல்லாஹ்வை சுஜூது செய்கிற சமுதாயம் போக வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அந்த புனித பூமியில் ஒரு தரமாவது சுஜூது செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துடைய நோக்கத்தோடு பயணம் செய்வதற்கு அனுமதித்த 3 பள்ளிவாசல்களில் அதுவும் ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற அந்த புனித பிரதேசம். அந்த புனித பிரதேசத்திற்கு போக வேண்டும். அந்த புண்ணியவான்களான நபிமார்கள் நடமாடி அந்த பூமியில் நாங்களும் கால்பாதம் பதித்து பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆசையை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம். அதற்கேற்ற சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும். யாரெல்லாம் அதற்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அழித்து நாசப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் அதற்கு ஆதரவாக
போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாதங்களை அல்லாஹ் உயிர்ப்பிக்க வேண்டும். யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் ஷஹீதுகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல இரவுகளில், இந்த நல்ல வேளைகளில் உங்களுடைய சுஜூதுகளில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அவனுடைய மார்க்கத்தை உண்மைக்குண்மையாக பின்பற்றியவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والحمد لله رب العالمين.